ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் வீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலம் செங்கோடன் மயூரமுமே. உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவரன் அவர்க்கே சரணாங்களே. அருளே உருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமி பூரண பலத்தோடு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான இந்த ஸ்தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் அனைவரையும் மிகுந்த பணிவன்போடு வணங்கி இந்த உரையை தொடங்குகின்ற. இங்கே அனுமத் ஜெயந்தி ரொம்ப பிரம்மாண்டமான உற்சவம். இன்றைக்கு அனுமனுடைய பெருமையினை அடியேன் பேசும்படியாக அமைந்திருக்கிறது. நான் அனுமனுடைய பிரபாவத்துக்கு பிறகு வருகிறேன். அதுக்கு முன்பு நான் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நீங்க மன ஒடுக்கம் அல்லது மனம் குவிந்த நிலையிலே இருக்கிறவர்கள் பெரிய மகான்கள். இன்னும் சொல்ல போனா மனோ நாசம் பெற்றவர்கள் தான் பெரிய மகான்கள். ரமண மகரிஷிக்கு என்ன பெருமை? அவருக்கு மனம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா மனம்னு ஒண்ணு இருந்தா அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். மனோ நாசம் பெறுதல் அப்படின்னு பேர். கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மனோ நாசம் என்றைக்கு எனக்கு வாய்க்கும்னு கேட்கிறார். இந்த மனசு அப்படிங்கிறது எப்போதும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற இயல்புடையது. நம்ம அலைப்பாய்கிற மனசுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? ரொம்ப அலபாயிர மனசுக்கு நாம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்னன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொன்னோம். நார்மலாகவே அலைப்பாய்கிற இயல்புடைய மனச குரங்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப மனம் ஒரு இடத்துல நிக்காது. தேவையற்ற எண்ணங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும், சபலமா இருக்கும், உறுதியா இருக்காது, ஆடிக்கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும். இது நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச ஒரே சேனல் எதுன்னு கேட்டா டிஸ்கவரி சேனல் தான். சந்தோஷமா நான் எப்ப வேணாலும் பாக்குற ஒரே சேனல் அதுதான். ஏன்னா மிருகங்கள் பொய் சொல்லாது. அது எப்படி இயல்பா இருக்கணுமோ அப்படி இயல்பா இருக்கும். அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். ஜட்ஜ் பண்ணவே முடியாத விஷயம் எதுன்னா குரங்கு என்ன பண்ணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க எப்பவாவது அதை உற்று கவனித்தா தெரியும். எப்படி? அதாவது இந்த க்ஷணம் அது என்ன செய்யும் அப்படிங்கறத யாராலும் முடிவு சொல்ல முடியாது. இப்ப நான் இவ்வளவு எதுக்கு சொல்றேன்? ஒரு குரங்கு என்பது நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாதபடி என்ன வேணாலும் செய்யும், எப்ப வேணாலும் செய்யும். ஒரு இடத்துல இருக்காது, ஆடிக்கொண்டிருக்கும், சபலம் உடையது, காம இச்சை உடையது, விசித்திரமான குணநலன்கள் உடையது வானரம். ஆனால் நாம் எல்லாம் ரொம்ப கீழாக கோபமாக சொல்றதா இருந்தா மனம் குரங்கு போலன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல. ஏன்? அந்த மனத்தை ஒருமுகப்படுத்தி நிற்கிற போது ஒருவன் தெய்வ நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற வானரம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த உலகம் என்னென்ன சொன்னதோ அத்தனைக்கும் நேர்மாறாக வைராக்கியம், பிரம்மச்சரியம், தவம், ஒழுக்கம், ஞானம் என்று பிறப்பால் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பற்றி கவலை அல்ல, எப்படி வாழுகிறாய் என்பதுதான் உண்மை என்பதை விளக்கிக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற திவ்ய சொரூபம் ஆஞ்சநேயருடைய சொரூபம்.
பிரம்மச்சரியமாகட்டும், வீரமாகட்டும், தீரமாகட்டும், ஞானமாகட்டும், பாண்டித்யமாகட்டும், எதுல நீங்கள் ஒரு குறைவா சொல்ல முடியும்? எனவே அலை பாய்கிற மனத்தை ஒருவன் ஒடுக்கினால் தெய்வ நிலை பெற முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பது ஆஞ்சநேய சுவாமியுடைய தோற்றம். இப்ப நமக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்? வேவரிங் மைண்ட். எப்ப பார்த்தாலும் மனசு அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். இதுல நாம எப்படி திருப்தியா இருக்க முடியும்? நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த அலை பாய்கிற மனத்தை ஒரு இடத்தில் நிறுத்துவது அப்படின்னா, இந்த பாருங்க, அலை பாய்கிற வரையிலே மனசுக்கு என்ன பேர் தெரியுமா? மனசுன்னு பேரு. அத ஒரு இடத்துல நிறுத்தி விட்டா அப்புறம் அதுக்கு மனசுன்னு பேர் இல்ல, சித்தம்னு பேர். மனம் கெட்டிப்பட்டு விட்டால் அதுக்கு சித்தம்னு பேர் அந்த காரணத்துல. அதனால்தான் உரை எழுதுகிற போது எழுதுவார்கள், மனம் என்பது மோர் போலே, சித்தம் என்பது தயிர் போலே. அது கெட்டிப்பட்டு இருக்கும்னு சொன்னா அது சித்தம். சித்தம் தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அலை பாய்கிற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. எனவே மனம் என்பது அலை பாய்வது, சித்தம் என்பது அலை பாயாத உறுதியான ஒரு நிலை. அந்த சித்தம் ஏகாகிரமாக ஒன்றிலே லயித்து விட்டது என்றால் அவர்கள் மகா புருஷர்கள். அவர்கள் தெய்வத்தன்மையை சுலபமாக இயல்பாகவே பெற்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சித்தத்தை ஒருமுகப்படுத்துகிற ஒரு உன்னதமான நிலைதான் ஆஞ்சநேயருடைய பண்பு. எப்படி? அவர் தபஸ்ல உட்கார்ந்தா அவரை யாரும் அசைக்க முடியாது. நீங்க ஆஞ்சநேயருடைய படமே நாம தபஸ்ல இருக்க ஒரு படத்தை வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணுவோம். அப்படியே உட்கார்ந்த நிலையிலே கடுமையான தவம் பண்ணி கொண்டிருப்பார். அலை பாய்கிற மனத்தை குரங்கு என்று சொன்னோம். அலை பாயாத நிலையில் தவம் செய்கின்ற உறுதியான வடிவம் ஆஞ்சநேயருடைய வடிவம். அப்போ அலை பாய்கிற மனத்தை அலை பாய விடாதபடி ஒடுக்கி சித்தமாக்கினால், ஒருநிலைப்படுத்தினால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக முடியும். அந்த அலை பாய்கிற மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு என்ன வேணும்? மன ஒடுமை. அந்த மன ஒருமையை உண்டு பண்ணுவதுதான் ஆஞ்சநேய சுவாமியுடைய அனுகிரகம். நம்ம மனசு இருக்கே, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு விசித்திரமான ஆச்சரியமான ஒரு ஜந்து. என்ன கஷ்டம்னா, நீங்க மனசை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களையே கொண்டு போட்டுரும். நாம மனசை அடக்கிறதா வேலையை ஆரம்பிச்சா அது முதல்ல யாருக்கு தெரியப்படாதுன்னா நம்ம மனசுக்கு தெரியப்படாது. அதுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, உங்களை உண்டு இல்லைன்னா. எப்படி? மனசை அடக்க போறேன் அப்படின்னா அடங்காது. நம்மள கீழே தள்ளி குப்புற தள்ளி முதுகு மேல ஏறி என்னையோ அடக்க பாக்குறேன் அப்படின்னு வழக்கத்தை விட மோசமான ஆளா ஆக்கிடும். இதான் மனசு. நீங்க அதை அடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணீங்கன்னா உங்களை கொண்டு குழியை வெட்டி கீழே தள்ளிவிட்டு ஹாஹான் அது மேல ஏறி உட்காந்து. நீங்க எப்பாவது மனசு தப்பு பண்றதுன்னு அடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா முன்ன விட அதிகமான தப்பு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்? மனசு அடங்கணும். இந்த வார்த்தை கவனிங்க, மனசு அடக்கப்படாது, மனசு அடங்கணும். அப்படி மனசு அடங்கணும்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் பக்தி தோன்றும் என்றால் மனம் தன்னை அறியாமல் அடங்கும். இதத்தான் ஆஞ்சநேய சுவாமி ராம பக்தி உண்டானால் மனம் தானாக அடங்கும் என்பதை நிரூபித்து காட்டிய உத்தமமான வள்ளல். பக்தியில மனசு என்னன்னா, நான் அடங்குகிறேன் என்பது தெரியாமலேயே அடங்கிடும். நான் இப்ப அடங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது அதுக்கு தெரியவே தெரியாது. அது ராம அழகுல, சௌந்தரியத்துல, குணங்களிலே, பண்பு நலன்களிலே அப்படியே ஈடுபட்டு 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 அப்படியே அது பாட்டுக்கு அடங்கி போயிடும். இப்ப நாம நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னா அதுக்கு என்ன வழி? ஒரு பக்தியில தான் ஒருமுகப்படுத்த முடியும். அடங்கா பிடாரி மனசை அடக்கி ஒருமுகப்படுத்துறதுக்கு செயற்கையா அடக்கனா அடங்காது. எனவே பக்தியில லயிச்சுட்டா நம்மள அறியாமல் மனம் ஒருமுகமாகும். இதுதான் ஆஞ்சநேய சுவாமியோட பிலாசபி. நமக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? சுந்தரகாண்டத்திலே ஒரு அருமையான இடத்துல வருகிறது, ஊரு கடிது ஊருவன. ஊருன்னா எல்லாம் இடையூறு, துன்பங்களா வந்து கொண்டு இருக்கிறது. ஏறும் வகை எங்குள்ளது, எல்லாத்திலேயும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறது? அப்ப சொல்றார், ராம என எல்லாம் மாறும். ராமநாமத்தை சொல்லிட்டா எல்லா கஷ்டங்களும் போயிடும். அப்ப அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ராம் 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 ராம்னு ராமநாமத்தை சொல்லி ராமநாமத்தை எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பதாலே அடங்காத மனம் அடங்கும் என்பதை நமக்கு புரிய வைத்தது.
ஞான யோகம், ராஜயோகம், கர்மயோகம், இது 3 யோகமும் சுலபத்தில் நமக்கு ஒத்து வராது. பக்தி யோகம்ங்கிறது எப்படின்னா ஒரு நாமத்தை சொல்றது. அதை சொல்ல சொல்ல என்ன ஆகும், நம்முடைய மனசு வசப்படும், நமக்கு புதிய புதிய கர்மாக்கள் உண்டாகாது. கர்மயோகத்தினுடைய ஈஸ்வரார்ப்பணம் அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஞானத்துல தெரிய வேண்டிய பல விஷயங்கள் பக்தியின் மூலமாகவே விளங்க ஆரம்பிக்கும். சுலபமான ராஜ பாட்டை பக்தி யோகம். அப்ப ராமநாமத்தை மனத்தை செலுத்தி பக்தி யோகத்தின் வழி, இந்த வார்த்தை கவனிங்க, ராமநாமத்தில் மனத்தை செலுத்தி பக்தி யோகத்தின் வழி மனத்தை அடக்கி தனக்குள் இருக்கிற விலங்கை அழித்து ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை விளக்குவதுதான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய தத்துவம். நமக்குள் இருக்கிற விலங்கை அழித்து நமக்குள் இருக்கிற மானுட நிலை எய்தி நமக்குள் இருக்கிற தெய்வீக நிலை நோக்கி செய்கிற உன்னதமான பயணம், நமக்குள் இருக்கிற விலங்கை தெய்வமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு வகையான விலங்கு வடிவத்திலே தோன்றி தெய்வமாக உயரக்கூடிய தன்மையிலே நின்று நம்மில் இருக்கிற விலங்கு நம்மில் இருக்கிற தெய்வமாக மாறட்டும் என்பதை புலப்படுத்துகிற வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு. நீங்க இத நான் வேறு ஒரு கோணத்துல இப்ப சொன்னேன். மகாகவி பாரதி ஒரு கட்டுரையில எழுதுறார். காற்று அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். எத்தனை பேர் பாரதியாருடைய வசனம் படிச்சிருக்காளோ எனக்கு தெரியாது. காற்று அப்படி ஒரு கட்டுரை எழுதுறார் மகாகவி பாரதி. அவர் என்ன சொல்றாரு, மகாபாரதத்தில் பீமனும் ராமாயணத்தில் ஆஞ்சநேயனும் வாயு புத்திரன் என்று வருகிறது. அந்த வாயு புத்திரர்கள் பலசாலிகள். அது சரி, பாரதியாருடைய வார்த்தை பாருங்க, அது சரி, உயிருடைய எல்லோருமே வாயு புத்திரர்கள். பாரதியாருடைய வாக்கு, உயிருடைய எல்லோருமே வாயு புத்திரர்கள். என்ன அர்த்தம்? நம்ம மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்கல, அதான உயிர். அப்ப காற்று யாருக்கெல்லாம் ஓடுகிறதோ எல்லாரும் காற்றின் புத்திரர்கள், வாயுவின் குமாரர்கள் என்று பாரதி சொல்றார். அப்ப ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்தா வாயு புத்திரன்னு புராணம் சொன்னா கூட நாம ஒவ்வொருத்தருமே ஆஞ்சநேயர் தான், வாயு புத்திரர்கள், காற்றின் குமாரர்கள். மூச்சு காத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனவே உயிருடைய ஒவ்வொருவரும் ஆஞ்சநேயராக ஆவது அவசியம். பாரதியோட ஹையஸ்ட் பிலாசபிக்கு வராரு பாருங்க. அந்த அனுமன்கிற நிலையை நோக்கி உயிருடைய ஒவ்வொருவரும் வாயு புத்தர்களும் தங்களை வசத்திக் கொள்ள வேணும்னு சொல்றார். அப்படி அவர் என்ன உயர்வு, ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்படி என்ன ஒரு பெரிய உயர்வு? அவர் பெரிய கல்விமான். உங்களுக்கு நான் புராண கதை சொல்ல வேண்டாம். சூரியன் கிட்ட கல்வி கற்றவர், பெரிய அறிவாளி, பண்டிதர். அதெல்லாம் சரி, கல்வி அறிவு பெருமை எல்லாரும் இருந்தாலும் நிறைய படிச்சவன் நாட்டுல இருக்கிறான். கோச்சுக்காதீங்க, நிறைய படிச்சவங்க நாட்டுல இருக்கிறாங்க. யாரையானும் மதிக்க முடியறதோ? ஏன்? படிப்பை வச்சு ஊரை எப்படி கெடுக்கலாம்னு யூஸ் பண்றாங்களே ஒழிய படிப்பை வச்சு ஊருக்கு என்ன பயன்படலாம்னு எவ்வளவு பேர் யோசிக்கிறாங்க? ஒரு எண்ணெய் கடைக்காரரு எண்ணெய் வாங்குறதுக்கு ஒருத்தர் போனாரு. அந்த எண்ணெய் கடைக்காரர் எண்ணெய் எப்படி ஊத்திக்கிட்ட ஒரு சவுண்ட் கொடுத்தார். அது ஒரு சவுண்ட் கொடுத்தார். எண்ணெய் வாங்க வந்தவர் கேட்டாரு, என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க, பின்னாடி நம்ம மாடு செக்காடிக்கிட்டு இருக்குது, அது நின்னுடுச்சு, நான் இப்படி ஒரு சவுண்ட் கொடுத்தா அந்த மாடு ஓட ஆரம்பிக்கும். டெலிவிஷன் வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் டெலிவிஷன் வைப்பாங்க? மாட்டு கட்டுல மணி கட்டி விட்டுருக்கிறேன், அதுக்கு நீங்க சத்தம் கேட்டா மாடு ஓடுதுன்னு அர்த்தம், மணி நின்னு போச்சுன்னா ஓடலன்னு அர்த்தம். அதை வச்சுதான் இப்ப பாரு, இந்த சவுண்ட் கேட்டவொடனே ஓடுது பத்தியா மாடு அப்படின்னா. நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், எனக்கு இது தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இந்த வாங்கினவன் போயிட்டு திரும்பி அங்கேருந்து வந்து கேட்டான். எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்ப அந்த மாடு உங்களுக்கு ஓடி எண்ணெயே தராமலேயே உங்களை ஏமாத்த முடியுமா இல்லையான்னு? அது எப்படிடா ஏமாத்தும்? இல்ல, மாடு நின்ன இடத்துலயே நின்னுகிட்டு கழுத்தை இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தா மணி சத்தம் மட்டும் கேட்கும், ஆனா எண்ணெய் ஒரு சொட்டு கூட வராது. அதுக்கு சான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு இந்த எண்ணெய் வியாபாரி சொன்னா, என் மாடு அப்படி பண்ணாதுங்க. அது ஏன் பண்ணாது அப்படின்னா, அது எம்ஏ படிக்கலீங்க. அப்ப படிச்சவனுக்கு தான் ஊரை எப்படி கெடுக்கலாம்ன்ற எண்ணமே இப்ப தோணுது. எப்படி எல்லாம் ஊரை கெடுக்கலாம், எப்படி எல்லாம் யார் யாருக்கு கெடுதல் பண்ணலாம், யார் மேல கேஸ் போடலாம், யார உள்ள என்ன எத்தனை தோணுது பாருங்க மனுஷனுக்கு படிப்பு. அதனால ஆஞ்சநேய சுவாமி பெரிய கல்விமான் அப்படிங்கிறதுக்காக நம்ம மதிக்கிறோமா? படிச்சவன் எவ்வளவு பேர் ஊர்ல இருக்கிற? அந்த கல்வி முக்கியம் அல்ல, அந்த கல்வி எதற்கு பயன்பட வேண்டுமோ அதற்கு பயன்பட வேண்டும். கல்வி எதற்கு பயன்படணும்?
பிறருடைய நன்மைக்கு கல்வி பயன்படணும். சார் படிச்சுட்டார் சார், 10 பேரை படிக்க வைக்கிறார், அவர் எல்லாருக்கும் ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுப்பார், யார் வந்தாலும் சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்வார், அந்த அறிவை அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதுதான கல்வியினுடைய பெருமை. அவருடைய கல்வியை வைத்துக் கொண்டு அந்த கிராமத்தையே ஒசத்திட்டார், அந்த கல்வியை வைத்துக் கொண்டு அவங்க ஜாதி ஜனங்களை மேல கொண்டாந்துட்டார். ஏதோ ஒண்ணு யாருக்காவது பயன்படணுமா இல்லையா? அப்போ கல்விமான் என்பது முக்கியம் அல்ல, அந்த கல்வி பிறருக்கு பயன்பட வேண்டும். எப்படி ஆஞ்சநேய சுவாமியுடைய கல்வி யாருக்கு பயன்பட்டது? சுக்ரீவன் ராஜான்னு பேரை ஒழிய பரம மக்கு. அப்படி ஒரு தலைவர் ஆப்பணும் பாருங்க, சுக்ரீவன் மகாமக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த சுக்ரீவனுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. இந்த மாதிரி ஒரு மூளை மட்டும் இல்லேன்னு வச்சுங்க சுக்ரீவனுக்கு, நம்ம தெருவில் வித்த காட்டுறான் பாருங்க ஒரு குரங்கு, அது மாதிரி சுக்ரீவன் கதை முடிஞ்சிருக்கும். பலசாலி, ஆனா அறிவாளியே கிடையாது சுக்ரீவன். நீங்க அறிவு திறமை உள்ளவர்கள் நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டா அபரிமிதமா சாதிப்பாரு. அப்ப எந்த ஒரு தலைவனுக்கும் ஒரு நல்ல மூளை கிடைக்கணும். யோசிச்சு பாருங்க, சுக்ரீவன் ராஜா, ஆனா அவனுக்கு அறிவு திறன் கிடையாது. நல்ல வேளையா ஆஞ்சநேய சுவாமி கல்விமான் அறிவாளி மந்திரியா இருந்ததாலே அவருடைய வாழ்க்கை முழுவதும் சுக்ரீவனுக்கு வெற்றி கிடைத்தது. அப்போ அவருடைய கல்வி அவருக்கு பயன்பட்டதா, கிஷ்கிந்தை மக்களுக்கு பயன்பட்டதா, சுக்ரீவனுக்கு பயன்பட்டதா, இல்லை அவருக்கே பயன்பட்டதா? முழுக்க முழுக்க கிஷ்கிந்தைக்கு பயன்பட்டது. அப்ப கல்வி உலகத்துக்கு பயன்படும். இது ஒரு கோணம். அவர் எப்படிப்பட்ட கல்வினாலே யாருக்கு பயன்பட வேண்டும் என்று தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். கிஷ்கிந்தைக்கு ஆபத்து வருது எப்போ? லக்ஷ்மணன் கோபமா வரான், சொன்ன வார்த்தையை சுக்ரீவன் காப்பாத்தலேன்னு கோபமா வரான். அப்ப குறுக்க பூந்து தாரையை அனுப்பி லக்ஷ்மணுடைய கோபத்தை சமாளிச்சு கிஷ்கிந்தையை காப்பாற்றிய பெருமை யாருக்கு உண்டுன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. இப்ப முழுக்க முழுக்க அவருடைய கல்வி கிஷ்கிந்தைக்கு பயன்பட்டது, சுக்ரீவனுக்கு பயன்பட்டது, அவனுடைய நன்மைக்காகவே பயன்பட்டது. இது பெரிய ரகசியம். ராஜாவை விட மந்திரி அறிவாளியா இருந்தா தான் ஒரு நாடு உருப்பட முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு அமைச்சன் யாருன்னா அறிவாளியைத்தான் அமைச்சனாக நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அறிவுடையோன் பால் அரசும் செல்லும், பழைய தமிழ் இலக்கியம். அப்படி சுக்ரீவன் ஒரு முட்டாள் ராஜா, ஆனா உன்னதமான அறிவாளியான மந்திரியா இருந்து கிஷ்கிந்தையை காப்பாற்றியது முழுக்க ஆறு அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி. இது மட்டும் இல்ல, அவரை உபாசிக்க உபாசிக்க நமக்கு அந்த ஞானம் வரும், அந்த அறிவு வரும், அந்த மேன்மை வரும். எப்படி வரும்? அது எப்படி சார் ஒரு சுவாமியை கும்பிட்டாப்புல நாம எப்படி அறிவாளியாக முடியும்? நான் அடிக்கடி சொல்றது, நீங்க எந்த மாதிரி சுவாமியை உபாசிக்கிறீங்களோ அதற்கு சொல்லப்படுகிற குண நலன்கள் நமக்கு வரும், இயல்பாவே வரும். எப்படி சார் வரும்னா, ஒரு சின்ன லௌகீகமான விஷயம்தான். ஒரு நடிகனுக்கு ரசிகனா ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க, நடிகன் மாதிரி ஆகலையோ? நம்ம வீட்டு பசங்க சும்மா இல்லாம யாராவது ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வைப்பான், அவன மாதிரியே பேண்ட் ஷர்ட் போடுவான், அவன மாதிரியே தலை வாரிக்குவான், தலைய வாரி விட்டு கலைச்சுக்குவான், இப்படி கைய உள்ள விட்டு கலப்பான். கேட்டா அவங்களால அப்படித்தான் பண்றாரும்பா. அப்புறம் இப்படி கோணலா திரும்பி நின்றுட்டு இது அப்படி அப்படின்பா. ஏன்டா எங்கால அப்படித்தான் கொடுப்பாரும்பா. அவன் சேஷ்ட கொனஷ்ட தோற்றம் எல்லாம் பார்த்தா 5 வருஷம் கழிச்சு நமக்கே சந்தேகம் ஆயிடும். என்ன இது நிஜமாவே நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்த பிள்ளையா, இல்ல வெளியில இருந்து ஏதாவது ஒண்ணு இந்த வீட்டுல வந்து வளருதா, வெளியில இருந்து ஏதாவது வீட்டுல வந்து திடீர்னு வளருதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஏன் இவன் எந்த நடிகனுக்கு ரசிகனா இருக்கிறானோ அவனை மாதிரியே மாறி போயிடுறான். இப்ப கவனிங்க, ஒரு நடிகனுக்கு ரசிகனாக மாறுகிறவன் அவனை போல் மாறுவது உண்மை என்றால், ஒரு தெய்வத்துக்கு ரசிகனாக மாறுகிறவன் அந்த தெய்வத்தின் தன்மையை பெறுவது என்பது தவிர்க்க முடியாதது. இதான் உபாசனை. வழிபாடு என்பது வழிபடுவது வழிபாடு. நீங்க எந்த வழியில் படுகிறீர்களோ அது உங்க வழிபாடா மாறிடும். ஒரு கல்வியினுடைய ஞானத்தினுடைய நவவியாக்கரண பண்டிதனாக இருக்கிற அனுமனை உபாசிக்க உபாசிக்க நாம் கல்விமானாக ஞானமுடையவனாக அறிவுடையவனாக மாறுகிறோம். அதான் முக்கியம். சார் நீங்க சும்மா நீங்க பாட்டுக்கு ஒரு புருடா விட்டா நான் நம்ப முடியுமா? ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லுங்க. நான் ஆதாரம் சொல்லிட்டா, கணித மேதை ராமானுஜம் இருந்தாரே, கணித மேதை ராமானுஜம், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? நான் கணக்கு போட்டு விடை சொல்றது இல்லை,
ஒரு எந்த கணக்கும் விடை சொல்வார். கணக்கெல்லாம் போட்டு விடை சொல்றது இல்லை. அவர் சொல்றார், என்னுடைய 2 கண்களும் மேல் நோக்கி குத்திட்டு நிற்கும். ஒரு ப்ராப்ளத்தை சொன்ன உடனே ஒளி வடிவத்தில் எனக்கு விடைகள் தெரியும். ஒரு ப்ராப்ளத்தை சொன்ன உடனே 2 கண் குத்திட்டு மேல போயிடும். அப்படியே கண்ணை மூடிக்குவேன். ஒளி வடிவத்தில் விடைகள் தெரியும். ஏனென்றால் நான் அனுமத் உபாசகன். கணித மேதை ராமானுஜத்துடைய வார்த்தை. ப்ராப்ளத்தை கொடுத்த உடனே கண்ணை மூடிட்டு உட்காருவேன். ஒளி வடிவத்தில் விடைகள் தெரியும். ஏனென்றால் நான் அனுமத் உபாசகன். அப்போ ஞானமே வடிவாகிய ஒருவரை உபாசித்துக் கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கை ஞானமே வடிவுடையதாக மாறும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த கல்வி சாதாரணமான லௌகீகமான கல்வி அல்ல. ஞானம், இசை ஞானம். 64 கலைகளும் சுவாமி காத்துப்படி. அவன் வீணா கானம் இசைக்கிறவன். அவனை மாதிரி வீணை பேசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாரதருக்கும் தும்புருக்கும் சண்டை வந்துதான் யாரு பெரிய வித்வான். இதான் வித்தையுடைய சிக்கலே. தான் வித்தை உள்ளவர்கள் நாம் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போடுவார்களே ஒழிய வித்தை பெருசுங்கிறத உணர மாட்டார். நான் சொன்ன வார்த்தை ஒரு பல காலம் யோசிக்க வேண்டிய வார்த்தை. வித்தை உடையவர்கள் நாம் பெரியவனா நீ பெரியவனா சண்டை போடுறாங்களே ஒழிய நம்ம 2 பேரையும் விட வித்தை பெருசு அப்படிங்கறது இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த வித்தை இல்லைன்னா ஒன்னு யார் மதிப்பா? அப்ப நம்மளை விட வித்தை தான் பெருசு. கடைசி வரைக்கும் வித்தை பெருசே ஒழிய நாம பெரியவர் இல்லை. தோடி ராகம் எத்தனையோ பேர் பாடினார்கள். தோடி ராகம் எத்தனையோ பேர் நாரசுல வாசிச்சார்கள். வாசித்தவர்கள் புகழ் பெற்றார்கள். ஒன்ன மறந்துடக்கூடாது. வாசித்தவர்கள் புகழ் பெற்றது எதனாலே என்றால் வாசிப்பினால் மட்டுமல்ல, தோடி ராகத்தினுடைய மேன்மையினால். அதுக்கு அந்த மேன்மை இருக்கிறதால தான் அதை வாசிக்கிறவர்கள் பாடுகிறவர்கள் மேன்மை அடைகிறார்கள். எந்த காலத்திலும் நம்மை விட வித்தை பெரியது. இதை என்னைக்கு வித்வான்கள் புரிஞ்சுக்க போறாங்களோ அன்னைக்கு தான் இசை இசையா இருக்கும், சொற்பொழிவு சொற்பொழிவா இருக்கும், நாடு நாடா இருக்கும். வித்தை ரொம்ப பெருசு, நம்மளை விட பல மடங்கு பெருசு. ஆனா நாரதருக்கும் தும்புருக்கும் என்னமோ தோணி போச்சு, நம்மளை விட பெரிய வித்வான்கள் உலகத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி விட்டது. இந்த கல்வியினால அகம்பாவம் அகங்காரம் வரவே கூடாது. உலகத்துல வந்தா என்ன ஆகும்னா, கல்வியில அகங்காரம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவமானம் தான் மிஞ்சும். இன்னைக்கு படிச்சவனுக்கு ஒரே வேலை என்னன்னா, நான் படிச்சாப்ப நீ படிச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பானே ஒழிய அடைய வேண்டிய இன்பத்தை அடையவே மாட்டான். இது படிப்புனால வர்ற கோளாறு. அதனால்தான் தாய்மானவர் ஒரு வார்த்தை சொன்னார், கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள், நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என்ன செய்வேன்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். மாணிக்கவாசகர் சொன்னார், படிச்ச பய பக்கத்துல வராதுறான். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். இனிமே படிக்க போறது உட்பட வாழாண்டான். ஏன்? எந்த வித்தையுமே அகங்காரத்தை வளர்க்கதே ஒழிய ஆத்ம அனுபவத்தை வளர்க்கறது. நம்ம எப்படி வரலாறு வச்சோம் பாருங்க. நாரதருக்கும் தும்புருவுக்கும் யாரு பெரிய இசை மேதை அப்படின்னு சர்ச்சை வந்து விட்டான். 2 பேரும் ஆஞ்சநேய சுவாமி இடத்துல வந்து ஒரு தீர்ப்பு கேட்கிறார்கள், நீர் சொல்லும். இப்ப அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். நாரதரை சொல்லிட்டா தும்புருக்கு கோபம் வரும், தும்புருக்கு சொல்லிட்டா நாரதருக்கு கோபம் வரும். அவ 2 பேரும் வந்து கேட்கிறார்கள், யார் மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படி. அவர் வேணும்னு கையில இருந்த வீணையை எடுத்து வீணா கானம் இசைக்க அந்த பனி மலை அப்படியே எல்லாம் அப்படியே உருகி போய் அந்த பனி முழுக்க உருகிறது. அப்படியே அடுத்த வினாடி சட்டால் நிறுத்தி விட்டார் வீணா கானத்தை. அவ்வளவுதான், பனி மீண்டும் உறைஞ்சு விடுத்து. எப்படி உறைஞ்சதுன்னா, நாரதரும் தும்புரும் உள்ள சிக்கிட்டாங்க. நாரதரும் தும்புரும் கேட்டாங்கன்னா, இதுக்கா நாங்க இங்க வந்தோம், நீர் ஏதாவது விளக்கம் சொல்வீர்னா. அப்ப ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், இதான் ரொம்ப முக்கியம். என்னன்னு, எனக்கு என்ன தெரியும் சங்கீதத்தை பத்தி, எனக்கு என்ன தெரியும் சங்கீதத்தை பத்தி? நான் இவ்வளவு பெரிய மகா மேதாவிகளுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன அறிவு இருக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க 2 பேருமே மகா வித்வான்கள் தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒத்தொத்தரா வாசிங்க. இந்த பனிமலை மறுபடியும் உருகிடும் இல்லையா? அப்படி உருகுகிற போது அந்த இசையை இந்த மலையே ஒத்துக்கொண்டதா ஆகும் இல்லையா? எனவே தயவு செய்து உங்க வித்தையை காட்டுங்க. நாரதர் வாசிச்சாலும் பனிமலை உருகல, தும்புரு வாசிச்சாலும் பனிமலை உருகல். ஆனா ஆஞ்சநேய சுவாமியுடைய வெற்றி என்னன்னா, எனக்கு என்ன தெரியும்னு கேட்ட வித்தையின் லட்சணமே அதுதான். ஒரு ராஜாட்டே ஒரு பிராமணர் போய், நான் பாகவதம் படிச்சிருக்கிறேன், ஆழமா படிச்சிருக்கிறேன், நீ பாடம் கேட்கிறியான்னு. ராஜா சொன்னா, சரியா படிச்சுட்டு வந்து சொல்லுங்க.
அவர் போயிட்டு மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு வந்தார். நான் இப்ப ரொம்ப ஆழமா படிச்சுட்டேன், எல்லா உரைகளோடையும் படிச்சுட்டேன், பாகவதம் சொல்லட்டுமா அப்படின்னு. இல்ல, இன்னும் நீங்க படிக்க வேண்டியிருக்கு, சரியா படிச்சுட்டு வாங்கன்னு. இப்படி 2-3 தடவை வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை அந்த பிராமணர் உட்கார்ந்து பாகவத்தை அப்படி ஆழமா படிச்சவர் திடீர்னு கிருஷ்ண பிரேமையில கண்ணுல தண்ணி விட்டு அழ ஆரம்பிச்சார். சே, நான் இவ்வளவு காலமா இதை அனுபவிச்சதே இல்லையே, இந்த அனுபவமே இல்லாம நான் ராஜாவுக்கு போய் இதை சொல்ல போயிட்டேனே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு ஊன்றி படிச்சவர் எந்திரிக்கவே இல்லை. அந்த இடத்தை விட்டு ராஜா அரண்மனைக்கு போகணும்னு தோணவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. ராஜா அவரை தேடி இப்ப வந்தான். வந்துட்டு கேட்டா, நீங்க பாகவதம் நல்லா சொல்வீர்களாகவே, எனக்கு கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படி. அப்ப அவர் சொன்னார், சே, பாகவதத்துல எனக்கு என்ன தெரியும், எனக்கே ஒன்னும் தெரியாது, நான் எப்படி உனக்கு சொல்றதுன்னா, இதான் தகுதி, பாடத்தை ஆரம்பிங்க. எனக்கு என்ன தெரியும்னு சொல்றேன் பாருங்க, அதான் உண்மையான தகுதி. ஆனா அத மனசார சொல்லுமே ஒழிய ஒப்புக்கா சொல்லக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டு கவியரங்கங்கள்ல அவையடக்கம்னு ஒண்ணு பாடுவார்கள், நான் அறிவற்ற மூடன் அப்படின்னு தன்னை பாடுவார்கள். ஆனா உண்மையில அந்த எண்ணம் இருக்காது, கேட்கிறவெல்லாம் அப்படின்ற அபிப்பிராயத்தோடயே, ஆனா சும்மாவது அப்படி பாடுவார். அது போய் எனக்கு என்ன தெரியும், ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற போது அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆஞ்சநேய சுவாமியுடைய பெரிய விசேஷம் என்னன்னா பணிவு. சகல வித்தையும் இருந்தாலும் அகங்காரம் கிடையாது, அகங்காரம் இல்லாத வித்தை. வித்யா வினய சம்பன்னா, ரொம்ப வித்தை வளர வளர பணிவு வளரணும். ஆனா என்னன்னா கொஞ்சம் வித்தை வந்த உடனே தன்னை பெருசா நினைச்சுக்கிறான், அகங்காரமா நினைச்சுக்கிறான், பெருசா நினைச்சுக்கிறான். எப்படி எனக்கு தெரிஞ்சாப்ல அவனுக்கு தெரியுமா, இன்னும் அவனை உட்காந்து வச்சு என்ன கேட்கறீங்களே, நான் பேசுங்க கேட்டிருக்கீங்களா, எத்தனை பேச்சு பேசு, பெரிய சிக்கல். ஆனா பணிவனுடைய உச்சிக்கு போகிறார் ஆஞ்சநேய சுவாமி. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்ன நடந்தது, நாரதரும் தும்புருவும் தன்னுடைய இசையெல்லாம் என்ன வித்த காமிச்சாலும் பனி உருகல, நடக்க வேண்டியது நடக்கல. அவர் ஆஞ்சநேய சுவாமியை கேட்டுக்கொண்டார்கள், நீங்க தான் இந்த பனியை உருக்கணும்னு. மறுபடியும் அந்த பனியை உருக வைத்து 2 பேரையும் வெளியில அனுப்பிச்சார். 2 பேர் அகங்காரமும் உருகியதுன்னு. அப்போ அவருடைய வித்தை கலை வீணா கானம் என்ன 64 கலையும் அவருக்கு கத்துப்படி. ஆனா இவ்வளவு கலை இருந்தாலும் அவற்றை என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, யாருக்கும் அந்த கலையில் இருக்க முடியாத பணிவு இருக்கு. எல்லாருக்கும் நன்று பணிதல், அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து திருவள்ளுவர். கல்வி செல்வம், கேள்வி செல்வம், எல்லா செல்வம் உடையவர்கள் பணிவது எல்லாத்தை விட மேலான ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு. இது ஒரு கோணம், ஆஞ்சநேய சுவாமியை பத்தி நாம பார்க்கிற ஒரு கோணம். இன்னொரு வகையில அவருடைய புலன் அடக்கம், 5 பொறிகளையும் அடக்கி அவர் எழுந்த அந்த பிரம்மச்சரிய நெறி. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு. மனசு ஒருமுகப்படுத்த முடியல. சினிமா, டிவி, மஞ்சள் பத்திரிகை, எங்க பார்த்தாலும் ஒரு அநாகரிகமான செய்தி. அப்ப மனுஷன் என்னதான் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் நல்ல நெறியில இருக்க முடியல. 5 பொறி புலன்கள் அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் போறது. அப்படி இருந்தா நாம எப்படி தபஸ் பண்ண முடியும், நாம எப்படி பலசாலியா ஆக முடியும்? ராமாயணத்துல கம்பன் ஒரு இடம் சொல்றார் பாருங்க. ஆஞ்சநேய சுவாமி தூது போறார் இல்லையா, சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி இடத்துல தூது போறார் இல்லையா. அப்படி தூது போகிற சந்தர்ப்பத்துல ராவணனுடைய 5 சேனாதிபதிகள் அவரை மடக்குகிறார்கள். ஏன்னா சுந்தரகாண்டத்துல பிராட்டி கிட்ட தூது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த மரம் கிளை எல்லாத்தையும் முறிச்சு போட்டார், எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். அதாவது அவர் தான் வானரத்துக்குரிய இயல்புடையவர்னு காட்டின இடங்கள் ரொம்ப சொல்பம், அதுல அது ஒண்ணு. ஒரு வானரம் என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்றார், கிளைகளை ஒடிச்சு அடிச்சு எல்லாம் பண்ணி எல்லா வேடிக்கையும் பண்ணி கொண்டிருந்தார். உடனே ராவணன் கோபப்பட்டான், ஏதோ ஒரு குரங்கு இங்க கலாட்டா பண்றது அப்படின்னு 5 சேனாதிபதிகள் 5 பேரையும் அனுப்பிச்சான், போட போய் இந்த குரங்க பிடிச்சி இழுச்சிட்டு வாங்கோ அப்படி. 5 சேனாதிபதிகளும் ஆஞ்சநேய சுவாமியை சுற்றி கொண்டு 5 பேரும் சேர்ந்து மடக்குகிறார்கள், இவரை பிடிக்கணும் அப்படின்னு விதவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி. ஆனா 5 பேரையும் சுவாமி அப்படி கீழே தள்ளி அடக்கி அவர்களோட வலிமையா நின்றாராம். இதுக்கு என்ன ஊமை எழுதலாம்? 5 சேனாதிபதிகள் வந்தார்கள், 5 பேரையும் ஆஞ்சநேய சுவாமி அடக்கினார். இதுக்கு என்ன உதாரணம் எழுதலாம்? கம்பன் எழுதுனா, நம்முடைய 5 பொறிகளை போல இந்த 5 பேர் நின்றார்கள். அறிவு அதை எப்படி அடக்கமோ அப்படி ஆஞ்சநேயர் அடக்கினார் அப்படின்னு. அஞ்சனும் புலன்கள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தான். அஞ்சனும் புலன்கள் ஒத்தார்,
நம்முடைய 5 பொறிப்புலன்கள் போல 5 பேர் நின்றார்கள். அனுமனும் அறிவை ஒத்தான். அனுமனோ அறிவு போல விளங்கினான். ஏன்னா அறிவு ஒண்ணுதான் நம்முடைய பொறிப்புலன்களை அடக்க முடியும். இப்படி உன் இஷ்டத்துக்கு போகாத, வீணா போயிடாது, ஒழுக்கமாயிரு, அடக்கமாயிரு, நெல்லாயிரு அப்படின்னு 5 பொறிப்புலன்களை ஆளுமை பண்ணக்கூடியது எதுன்னா அறிவு மட்டும்தான். இப்ப நான் இவ்வளவு பிளைனா சொல்றேன், நமக்கு பிரச்சனையே அதுதானே. உடம்பு சரியில்லை, இதெல்லாம் சாப்பிடாதேன்னு டாக்டர் சொல்றார். நம்ம சொல்றான் டாக்டருக்கு தெரியாம சாப்பிடுறேன். நீ டாக்டருக்கு தெரியாம சாப்பிடலாம், வியாதிக்கு தெரியாம சாப்பிட முடியுமோ? டாக்டருக்கு தெரியாம சாப்பிடலாம், வியாதிக்கு தெரியாம எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. இது மனுஷனுக்கு இருக்கிற பலகீனம். தன்னுடைய எல்லா தப்பையும் இவன் நியாயப்படுத்துறாப்புல வேற யாரும் நியாயப்படுத்த முடியாது. நீ அன்னைக்கு இப்படி சொன்ன, இன்னைக்கு இப்படி சொல்றேனா, அன்னைக்கு அது நியாயம், இன்னைக்கு இது நியாயம். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம் அப்படின்பா. நீங்க ஒண்ணும் பதிலே சொல்ல முடியாது. என்னப்பா இப்படி பேசுறியே, முன்னுக்கு பின் முரணா சொல்றியே அப்படின்னா, அப்போதிருந்த அறிவுக்கு அது சரி, இப்போது இருக்கிற அறிவுக்கு இது சரி. தன்னோட தப்ப ஒத்துக்காத ஒரு ஜந்து உலகத்துல உண்டுன்னா அது மனுஷன். எல்லாத்தையும் நியாயப்படுத்தும். கண்ணாலே விட்டில் அழிந்தது, காதாலே அசுனமா அழிந்தது, வாயாலே மீன் அழிந்தது, நாசியாலே வண்டு அழிந்தது, உடல் இன்பத்தாலே யானை அழிந்தது. ஆனா மனுஷன் எப்படின்னா, அவையெல்லாம் ஏதாவது ஒன்றால் அழியும், மற்றதில் தப்பிக்கும். மனிதனோ 5ல் ஏதாவது ஒன்றில் அழிந்து எப்படியும் சிக்கிக் கொள்ளுகிறவன் மனிதன். இவனை காப்பாற்றவே முடியாது. ஏன் 5ல 1 சிக்கிடுவான். அதெல்லாம் ஒன்னொன்னுல மாட்டி மற்றதுல தப்பிக்கும். இப்ப மீன் கண்ணால அழியாது, மீன் காதால அழியாது, வாயால மட்டும்தான் அழியும். இவன் அப்படி இல்ல, இவனுக்கு 5 ரெடியா இருக்கு, ஏதாவது ஒண்ணு அழியும். அப்போ 5 அழிவு, 5 புலன்கள். இதை எது ஜெயிக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் ஜெயிக்க முடியும். எது? அறிவு. அந்த அறிவு சொல்லணும். கண்ணால பாக்குறியே, இவ்வளவு அழகுன்னு நினைக்கிறியே, அழகுனா என்ன? 18 வயசுல அழகா இருக்கிறவங்க 81 வயசுல அழகா இருக்கிறாங்களா? அடுத்தது அழகு மட்டும்தான் வாழ்க்கையா? இப்ப கண்ணு, காது, ஒன்னொன்னையும் அறிவு கேள்வி கேட்டுன்னு வச்சுங்க. இப்படி சாப்பிடுறீங்க, 1 சாப்பிட்டா திருப்தியா இருக்கும், 2வது சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், 3வது சாப்பிட்டா பெரிய அழிவுல வரும், அறிவு சொல்லும். அப்ப அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான்? 5 பொறிகளையும் புலன்களையும் அடக்கி ஆளுவான். கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த ஓமையை போட்டான் பாருங்க. 5 சேனாதிபதிகள் ராவணன் அனுப்பியவர்கள் 5 புலன்களை ஒத்தார், அனுமன் அறிவை ஒத்தார். அறிவு உடையவர்கள் பொறி புலன்களை ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு சத்தியமான சாட்சி ஆஞ்சநேய சுவாமி. அறிவின் துணை கொண்டு 5 பொறி புலன்களை மனிதன் அடக்கி ஆள வேண்டும் என்கிற தவ நெறியை சொல்லுவது ஆஞ்சநேய சுவாமியுடைய அந்த வடிவம். அதை கவி சக்கரவர்த்தி கம்பன் பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்தினார்? 5னும் புலன்கள் ஒத்தார், அனுமனும் அறிவை ஒத்தான். இது ஒரு வகையான கோணம். இன்னொரு கோணம், ஆஞ்சநேய சுவாமியுடைய பெருமையை சொல்றதா இருந்தா என்ன, ஒரு தலைவனுக்குரிய தகுதி, தலைமை பண்பு என்பது அவருக்கு எவ்வளவு இருந்தது? ஒரு விஷயத்தை லீட் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இல்லையா? எவ்வளவோ இருக்கு. நீங்க எல்லாருக்கும் எல்லா பண்பும் இருக்காது. சில பேருக்கு தான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இன்பார்ன் குவாலிட்டி, உள்ளுக்குள்ள இருக்கும். ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு லீடருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாலும் அவங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறவன் தலைவன். இந்த தனியா இருக்கிறவன் தன்னை மட்டுமே கவனிப்பான். 10 பேர் சௌக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க தெரியாது. 10 பேரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி 1000 பேர், 2000 பேர், 1 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் எல்லாரும் இயக்க தெரிஞ்சவன் பெரிய தலைவன் அர்த்தம். அதுக்கு சொல்லி கொடுத்து தலைமை பண்பு வர முடியாது. அது ஒரு இன்பார்ன் குவாலிட்டி, உள்ளே இருந்து வரணும். இப்போ பள்ளிக்கூடத்திலே போனா 10 பசங்க ஒரு பையனை சுத்தி உட்கார்ந்து இருப்பான். அவன் என்ன உட்காருங்கன்னு சொன்னான்னு எல்லாரும் அவனை சுத்தி உட்காரு, ஏதாவது சொல்றா, ஏதாவது சொல்றான்னு கேட்டு உட்கார்ந்து இருப்பான். அது இன்பார்ன் குவாலிட்டி. கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, சில பேர் ஒருத்தரை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் மட்டும் சென்டர்ல உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு மட்டும் ஃபேன் போட்டு இடத்த கொடுத்துருப்பா, மத்தவங்க ஃபேன் இல்லாம கூட உட்கார்ந்துட்டு இருப்பா. இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான், இன்பார்ன் குவாலிட்டி. ஆனா சில பேர் ஊருக்கு அதை பேசி ஆள் சேர்ப்பான். அவனும் நான் சொல்லல, நல்ல விஷயம் பேசி ஆளை சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான். இது லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஆஞ்சநேய சுவாமிக்கு எவ்வளவு உண்டுன்னா பல விஷயத்துல உண்டு. டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு குழப்பம் வந்து அதை சால்வ் பண்றது, அப்புறம் இம்மீடியட்டா தானே ஒரு டிசிஷன் எடுக்கிறது. இப்ப ராமனை பார்த்த உடனே என்ன நினைக்கிறார்? சுக்ரீவனோட சேர்த்துடணும். சுக்ரீவன் ரிக்வெஸ்ட் பண்ணானா,
நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அந்த ராமனை என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வை, எதை கேட்டானா இல்ல. அவர் ராமனை பார்த்துட்டு நம்ம மகாராஜா சுக்ரீவனுக்கு இவரால ஹெல்ப் கிடைக்கும், நாம ரெண்டு பேரையும் சேர்த்துடணும். டெசிஷன் மேக்கிங் அவரே. அவர் சுக்ரீவனோட கன்சல்ட் கூட பண்ணல. நான் இது மாதிரி உனக்கு அவரை ஃப்ரெண்ட் ஆக்கட்டுமா, நீ எனக்கு ராஜா, அவர் ரொம்ப கெட்டிக்கார மாதிரி தெரிகிறார், நான் உங்க ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்படுத்தட்டுமா, ஒண்ணுமே கேட்கல. இந்த நட்பு நம்ம ராஜாவுக்கு பயன்படும் நினைச்சதை சாதிச்சுட்டு. அவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்குள்ள அவ்வளவு இருக்கு. அப்புறம் என்ன, கடல் கடந்து போறது ஈஸி ஜோக்கா? இப்ப சாதாரணமா கடல் கடந்து சிங்கப்பூர் போறதா இருந்தாலும் நம்மளால அத்தனை மக்களும் பண்றான். முதல்ல அவன் பெட்டியே பயங்கரமா இருக்கு இல்லையா? அப்புறம் பேக்கிங் அதை விட கஷ்டமா இருக்கு. அப்புறம் பாஸ்போர்ட், விசா, மண்ணாங்கட்டி, தெருப்பொழுது என்னென்ன உண்டோ எல்லாம். அவரு கடல் கடந்து போறவர் ஏதாவது கஷ்டப்பட்டாரா? இல்ல, அவர் பாட்டுக்கு அப்படியே தாண்டி போறார். சரி, இப்போ முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் நீ எப்படி ஒரு காரியம் சாதிப்பேன்னு சொல்லிட்டா பல பேருக்கு முகமே வாடி போயிடும். நம்மால் தெரிஞ்ச இடத்துக்கு போயே பேசுறதுக்கு தயங்குவான், பாத்திருக்கேன். அவர்கிட்ட போய் இதை கேளுன்னா நான் எப்படி ஆரம்பிக்கிறது? அவரேவா வந்து ஆரம்பிப்பார்? நீ போய் கேளுடா, நமக்கு ரொம்ப வேண்டியவர், அவர்கிட்ட போய் இந்த உதவி கேளு செய்வார் அப்படின்னா மாட்டேன்னு சொல்லிட்டா. நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்க, இளைஞர்களுக்கு தயக்கம், கூச்சம், முன்ன பின்ன தெரியாதவர்கிட்ட போய் நான் எப்படி பேசுறது, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் நான் எப்படி இருக்கிறது, எவ்வளவு குழம்புகிறார்கள். இதெல்லாம் இருந்தா அது தலைமை பண்பு அல்ல. எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. சுவாமி ராம் தீர்த், விவேகானந்தருக்கு முன்னாடி ரொம்ப செல்வாக்கா இருந்தவர் சுவாமி ராம் தீர்த். கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கப்பல் மேல் தளத்துல வந்து சுவாமி ராமதீர்த்தர் காத்துக்காக உலாவிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன், அவனும் மேல் தளத்துல வந்து உலாவிட்டு இருந்தான். இந்த இந்தியன் சாமியாரை பார்த்த உடனே உனக்கு ஒரு நமுட்டு சிரிப்பு. அவனுக்கு இப்படியே பார்த்துட்டு கேட்டா, சுவாமிஜி எங்க போறேன் அப்படின்னா இங்கிலீஷ்லயே. அவர் ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுவார். அவர் சொன்னா லண்டன் போறேன் அப்படின்னு. லண்டனா? லண்டன்ல உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. ஓ இருக்கிறாங்க. லண்டன்ல எங்க ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு வீட்டுல தான் தங்க போறேன். அந்த அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா இல்லன்னு. அட்ரஸ் இல்லையா? லண்டன்ல அட்ரஸ் இல்லாம நீ எப்படி கண்டுபிடிப்ப? அந்த ஆள் பேர் என்ன, நீ உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னா தெரியாதுன்னு. விளையாடுறியா? இங்க இருந்து லண்டன்ல போய் அட்ரஸ் தெரியாது, பேரும் தெரியாதுங்கிற, நீ எப்படி அவன் வீட்டுல போய் தங்க முடியும்? அப்ப சொன்னா ராமதீர்த்தர், நான் எதுக்கு அங்க போய் கஷ்டப்படணும், என் ஃப்ரெண்டு தான் என் எதிரிலேயே நிக்கிறாரு. அவன் இப்படி சுத்தி முத்தி பார்த்தா யாரா இருக்காங்களான்னு. யார சொல்றேன்? ஒன்னதான். அவன் ஆச்சரியமா கேட்டான், நான் எப்படி உனக்கு ஃப்ரெண்டு? அவர் சொன்னாரு, நீயும் மனுஷன், நானும் மனுஷன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதை தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்னு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது என்ன குவாலிபிகேஷன் வேணும்? நீயும் மனுஷனா இருக்கிற, நானும் மனுஷனா இருக்கிறேன், இதை விட வேற என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு குவாலிபிகேஷன் வேணும்னு. அவன் கையை பிடிச்சிட்டான், சுவாமிஜி அப்படின்னு. நீங்க நம்பினா நம்புங்க, அவன் வீட்டுல போய் தான் 2 மாசம் தங்கி இருந்தார் சுவாமி ராமதீர்த்தர். அவன் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, முன்ன பின்ன தெரியுதோ இல்லையோ, ஒரு நாட்டுக்கு போனா வாழ தெரியணும், ஒரு இடத்துக்கு போனா குடியிருக்க தெரியணும். அங்க போய் நான் எப்படி இருப்பேன் இந்த பேச்ச கிடையாது. எங்க வேணாலும் போவேன், யார வேணாலும் பார்ப்பேன், யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், அந்த பாஷை தெரியாது, அதெல்லாம் பேச்ச கிடையாது. இப்ப லங்கைக்கு போ அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்ன உடனே என்கிட்ட மேப் இல்லையே, டிராயிங் இல்லையே, நான் எப்படி போவேன்? அங்க இருக்கிறவாள்லாம் வேற பாஷை பேசினா நான் எப்படி பேசுவேன்? இதெல்லாம் கேட்டார. நான் அதைத்தான் சொன்னேன், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்படி எங்க வேணாலும் மேனேஜ் பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்ப இவ்வளவு நீங்க நான் டெவலப் பண்ணிருக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமிக்குள்ள எவ்வளவு இன்பார்ன் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டி உடைய ஒருவர் தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்டாரா? நான் தான் தலைவர், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அறிவித்துக் கொண்டாரா? இல்ல. ராமனை தலைவனாக ஏற்று அவனுடைய பூர்ணமான தொண்டனாக தம்மை வைத்துக் கொண்டார். என்னன்னா, தலைமைக்குரிய தகுதி எல்லாருக்கும் இருக்க வேண்டுமே ஒழிய தலைவனாகிற ஆசை யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபித்த பெருமை ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. இன்னைக்கு இந்தியா உருப்படாம போறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்க எல்லாருக்கும் தலைவன் ஆகணும்னு ஆசை, எல்லாரும் தலைவர் ஆகணும். எங்க எப்படிங்க இவ்வளவு தலைவர்களை வச்சுக்கிட்டு ஒரு நாடு அப்புறம் உருப்பட முடியும்? ஒரு தலைவன் தான் இருக்க முடியும், ஒரு நாட்டுக்கு 1.5 லட்சம் தலைவர் இருக்க முடியுமா? அப்ப என்ன போகுது? தலைவனாக வருவதற்குரிய தகுதி எல்லாருக்கும் இருக்கணும், ஆனா தலைவன் ஒத்தம் தான் இருக்கணும். இப்போ ஆஞ்சநேய சுவாமி என்ன சொல்ற, எனக்கு குவாலிபிகேஷன் இருக்கு, அதனால நான் ஒரு தலைவரை கவுத்துட்டு நான் ஏன் தலைவரா வரக்கூடாது? நத்திங் டூயிங்.
அதுக்கு அவசியமே இல்லை. ஏன் நான் பெரியவனா அவன் பெரியவனாங்கிறது இங்க பிரச்சனையே இல்லை. இப்ப ராமனுடைய நோக்கம் என்ன? ராவண சம்ஹாரம். லட்சியம்தான் பெரிதே ஒழிய தனி மனிதன் பெரியவன் அல்ல என்பதை உலகுக்கு சொன்ன பெருமை ஆஞ்சநேய சுவாமியுடைய வாழ்க்கையில் இருக்கு. எந்த காலத்திலும் தத்துவங்கள் பெரியவை, தனி மனிதன் பெரியவன் அல்ல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், விட்டு கொடுக்கணும், தியாகமா இருக்கணும், இத்தனையும் அவருடைய அந்த அமைப்புக்குள்ள இருக்கு. இப்ப அவர் தொண்டரா ஒரு ஊழியரா ஒருத்தட்ட போய் வேலை பார்த்தாரு, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினார், ராமதாசனா விளங்கினார் அப்படிங்கறது யோசிக்கணும். வேற வழி இல்லாம அப்படி இல்ல. இப்ப சில பேர் 25 வருஷமா ஒருத்தர கை கட்டி சேவகம் பண்ணுவாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. வேற எங்கேயும் போனா அவர் யாரும் வச்சுக்க முடியாது. அது மாதிரி மக்கா இருப்பார், இருந்துட்டாரு இங்கே, இது இந்த இடத்துல இருந்தா பரவாயில்லைன்னு இருந்துட்டு போயிட்டார். அப்படி இல்ல. ஒரு 2 முதலாளி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. அப்போ சொன்னாரு, என்னோட சர்வெண்ட் தான் மகா முட்டாள்னர். இல்ல என்னோட சர்வெண்ட் தான் மகா முட்டாள்னர் இரு. உடனே இந்த முதலாளி அவருடைய சர்வெண்ட கூப்பிட்டு சொன்னார், டேய் வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னு பாத்துட்டு வாங்க. வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னு பாத்துட்டு வாங்க. சரிங்கன்னு போயிட்டான். பத்தியா, வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னு பாக்கிறதுக்கு போயிருக்கிறான். இவன் எப்பேற்பட்ட அறிவாளி பத்தியா அப்படின்னாரு. கொஞ்சம் இப்ப எங்கால கூப்பிடுறேன், அவரால கூப்பிட்டார். ஏய் ஒரு 10 ரூபா நோட் எடுத்து கையில கொடுத்தாரு. 10 ரூபா நோட்டு கொடுத்தாரு. போய் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கிட்டு வாங்க. அவன் ரொம்ப பணிவா அந்த 10 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டான். பத்தியா, 10 ரூபா கொடுத்து அம்பாசிடர் வாங்கிட்டு வானா வாங்கிட்டு போறான். இப்ப சொல்லு எங்கால எப்படின்னா, அவன் 2 பேரும் தெருவுல சந்திச்சான். அப்ப அந்த அம்பாசிடர் வாங்க போனவன் சொன்னான், எங்க முதலாளிக்கு அறிவு இருக்கா பத்தியா, 10 ரூபாய் கையில கொடுத்து அம்பாசிடர் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை கிடையாதுங்கிறது அவனுக்கு தெரியல பாருங்க. இவன் கிட்ட நான் வேலை பார்க்க வேண்டியிருக்குதுன்னா அதுக்கு இவன் சொன்னா பாருங்க, அதை விட டாப். உனக்காவது பரவாயில்ல, எவ்வளவு முட்டாளா. எங்க முதலாளி எப்படி தெரியுமா, எப்படி அவன் அங்க உட்காந்துக்கிட்டு வீட்டுல போய் நான் இருக்கிறேன்னா பாருங்கிறான். அறிவு கெட்டவன். அவன் கையில போன் இருக்குல்ல, செல்போன் போட்டு கேட்க வேண்டியது தானே. அதை விட்டு என்ன அனுப்புறான் பாரு, இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு. இப்ப யோசிச்சுங்க, அறிவில்லாம ஒருத்தட்ட போய் ஊழியம் பண்றது அப்படின்னா வேற வழி கிடையாது. திறமை இல்ல, படிப்பு இல்ல, வேற வகையான எந்த விதமான சாதனையும் சாதிக்கக்கூடிய தெம்பு இல்ல, அடிமை வாழ்க்கைன்னு ஒருத்தட்ட போய் வாழறியா, அது வேற. ஆனா ஆஞ்சநேய சுவாமிக்கு என்ன இல்ல, ஆற்றல் இல்லையா, பலம் இல்லையா. அதான் சொன்னா, ராமன் கூட கடல் கடக்கிறதா இருந்தா பாலம் போட்டு தான் போக வேண்டி இருந்தது. பாலமே போடாத பலமுடையவர் ஆஞ்சநேயர். அப்ப என்னன்னா, ராமன் கூட ஒரு காரியத்தை மனிதனா தான் செய்ய முடியுது, அதுக்கு மேல செய்ய முடியுது. ராமாயணத்துல ராமனு கூட விஸ்வரூபம் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் உண்டு. பல மடங்கு அவரை விட அதிகமாகவே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க கூடிய வாய்ப்பு இருந்தா கூட ராமன் தான் என் தலைவன் வாழ்ந்தானே. இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் ஒரு தலைமைக்கு கீழ் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்ற உன்னதமான பண்பை நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஆஞ்சநேயர். இங்க தலைமைக்கு கட்டுப்படுற பண்பே கிடையாது. தடி எடுத்தவன் தண்டல்காரன், அவன் பெரிய தலைவர். ஏன் ஜாதி என் பின்னாடி இருக்குப்பா, எங்க ஜாதிக்காரங்க நான் யாருக்கு சொல்றேன் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். உருப்பிடுமா நாடு? அவங்கவுங்க ஒரு கொத்து கொத்தா வச்சுட்டு நான் சொல்றது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னா. லட்சியங்கள் முக்கியம். ஒரு நாடு முன்னேறணும், ஒரு காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா லட்சியங்கள் முக்கியமே ஒழிய தான் தலைவனாக இருக்க வேணுங்கிற அகங்காரம் முக்கியம் அல்ல. அந்த அகங்காரமற்ற தலைமை பண்பு உடைய உன்னதமான தலைவன் ஆஞ்சநேயர். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு பரிசு உண்டு. எப்படி உண்டுன்னா, ராமன் ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. எப்பேற்பட்ட பரிசு நான் நிறைவேற சொல்றேன். அந்த அகங்காரமற்ற தன்னலமற்ற தொண்டனுக்கு முன்பு தலைவன் சிறியவனாக போய்விடுகிறார். அது ஒரு இடம் உண்டு, அதுக்கான பீடம் உண்டு, அதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ இதை விட நுட்பமான ஒரு இடம், ஆஞ்சநேய சுவாமி உலகத்துல எல்லாரையும் காப்பாத்தின மாதிரி எந்தெந்த இடத்துல யார் யார காப்பாத்தினார், ரொம்ப நுட்பமான இடம். முதல்ல பாருங்க, ராமனும் ஆஞ்சநேயரும் சந்திக்கிறதுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா சுக்ரீவன் கஷ்டத்துல இருக்கிறான். அந்த சுக்ரீவனை காப்பாத்தினது யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். எப்படி ராமனோட அறிமுகப்படுத்தி வச்சு நட்பு உண்டாகி, ராமனே சொல்றார், மத்தினி உரைப்பதென்னை வானிடை மண்ணில் நின்னை செற்றார் என்னை செற்றார்,
உன்னுடைய உறவு என்னுடையதுரா, உன்னுடைய சுற்றம் என்னுடைய சுற்றம், தீயரே எனினும் உனக்கு உற்றார் எனக்கும் உற்றார் அப்படின்னு சுக்ரீவன் கைய ராமன் பிடித்தார். இவ்வளவு யாரால நடந்தது? ஆஞ்சநேயரால. முதல்ல யார காப்பாத்தினார்னா சுக்ரீவனை காப்பாத்திட்டார். ரெண்டாவது, யுத்தம் நடக்கிற போது யுத்தத்துல லக்ஷ்மணனுக்கு அழிவு வந்தது. எப்படி? இந்திரஜித் 2 தடவை லக்ஷ்மண கீழே வீழ்த்திட்டான். ஒரு தடவை நாகபாசம், இன்னொரு தடவை பிரம்மாஸ்திரம். நாகபாசத்தை அப்படி வீசி லக்ஷ்மண கீழே தள்ளிவிட்டான். ராமனே கதி கலங்கி போயிட்டார். ஓ, லக்ஷ்மணனுக்கு அழிவு வந்துடுச்சுன்னு சொல்லி அழுது புலம்பி வேதனைப்பட்டு அந்த சந்தர்ப்பத்துல கருடன் வந்து காப்பாற்றுகிறார். அப்புறம் பிரம்மாஸ்திர படலத்துல பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் ஏவுகிறார். லக்ஷ்மணன் மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டான். அப்போ ராமன் நெஞ்ச தொட்டுட்டு லக்ஷ்மணனை பார்த்துட்டு, நீ திருட்டு பையா என்னை விட்டுட்டு போயிட்டியேடான்னு. கல்வன் போய் அகன்றானோ என்னும், என்னை விட்டுட்டு நீ போயிட்டியேடா, நம்ம ஒன்னாவே வந்தோமே, இப்ப என்னை தனியா விட்டுட்டு நீ இறந்து போயிட்டியே அப்படின்னு அழுது லக்ஷ்மணன் மேல விழுந்து மூர்ச்சையானார் சுவாமி. அந்த சந்தர்ப்பத்துல மருந்து மலை கொண்டு வந்து லக்ஷ்மணனை எழுப்புனது யாரு? ஆஞ்சநேயர். முதல்ல சுக்ரீவனை காப்பாத்தினார, அப்புறமா லக்ஷ்மணன் விழுந்த போது லக்ஷ்மணனை எழுப்பி காப்பாத்திட்டார. அதே மாதிரி லக்ஷ்மணன் 2 மினிட்ல காப்பாத்தி இருக்கிறார். எப்படின்னா, லக்ஷ்மணன் கீழே இருந்த போது அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு போக வேணும் என்று கும்பகர்ணன் வந்தா, ஆனா இவர் போய் அந்த லக்ஷ்மணனை அள்ளி எடுத்துக்கொண்டு வந்து காப்பாற்றினார். 2 இடம். அப்ப லக்ஷ்மணனை காப்பாற்றியது ஆஞ்சநேய சுவாமி. இன்னொரு முக்கியமான இடம் என்னன்னா, ராமதூதனா லங்கைக்கு போன போது சீதா பிராட்டி எந்த நிலைமையில இருந்தா? யாரும் வரமாட்டாங்க, இனிமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, நம்ம உயிரோட இருந்தாலும் ஒண்ணுதான் செத்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு முடிவு பண்ணி மாதரி கொடி அப்படிங்கிற கொடியை எடுத்து கழுத்தை உள்ள விட்டு சுருக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கலாம்னு பிராட்டி நினைச்ச சந்தர்ப்பம். அப்படி சீத்தை தன்னுடைய உயிரை விடலாம்னு நினைச்ச போது மரத்து மேலேந்து பார்த்துட்டு ராம் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லி அந்த கொடியை அறுத்து சீத்தை நிமிர்ந்து பார்த்து தற்கொலை பண்ணிக்காதபடி அந்த சீத்தையை காப்பாற்றியது யார் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர். இப்ப சுக்ரீவனை காப்பாத்தினது அவர்தான், லக்ஷ்மணனை காப்பாத்தினதும் அவர்தான், சீத்தம்மாவை காப்பாத்தினதும் அவர்தான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறமா திரும்பி வருகிறார்கள். வருகிற போது ராமனை பரத்வாஜர் மடக்கி விட்டார். பரத்வாஜர் ஆசிரமத்துல வருகிற போது சாப்பிடுறேன்னு சொன்னாமா, அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ராமன் அங்க உட்கார்ந்து விருந்து ஏற்றுக்கொண்டார். இந்த சந்தர்ப்பத்துல ராமனுக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்னா, நான் 14 வருஷத்துல திரும்பி வரேன்னு என் தம்பி பரதன் சொல்லிட்டு வந்தேன். 14 வருஷம் ஆயிடுத்து, கால கணக்குப்படி ஆயிடுத்து, இன்னும் அண்ணன் வரலையேன்னா பரதன் தவிப்பான். நீ ஒரு காரியம் பண்ணு, முதல்ல பரதன் கிட்ட போய் நான் வந்து கொண்டிருக்கிறேன்ற செய்தியை சொல்லு. யார் அனுப்பினார் தெரியுமோ? ஆஞ்சநேயர். இதுக்குள்ள அங்க என்ன நடந்துடுச்சுன்னா, பரதன் சொன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு, எங்க அண்ணன் வரல. ஏன் வரலன்னா, ஒருவேளை நானே இந்த ஆட்சியை ஆளட்டும்னு முடிவு பண்ணிட்டான் போல் இருக்கு, அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். டே தம்பி சத்துருக்கனா, தீ மூட்டுடா, நான் சாக போறேன், நீ இந்த ஆட்சியை ஏத்துக்கணும். அவன் அதை விட பெரிய ஆளு. ஆமாமா, காணாள நிலைமைகளை கைவிட்டு போனான் ஒரு தம்பி, போனான் அவன் வருகிற அவதி போயிற்று என்று உயிர் போக்கி இந்த போனான் ஒரு தம்பி. இப்படி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில் எரிந்த எச்சில் ஆட்சியை வைத்துக் கொண்டு நான் மட்டும் வாழ்வேனா? நான் வாழ மாட்டேன். அப்ப நெருப்பு மூட்டியாச்சு. பரதன் பண்ணா, நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்காட்டி போ, நான் என்னுடைய கொள்கையின்படி நெருப்புல விழ போறேன். கோசல ஓடி வந்தான். மகனே நெருப்புல விழாதடா, மகனே நெருப்புல விழாதடா. கோசலைய பார்த்து பரதன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா நீ சொன்னாலும் நான் நிக்க மாட்டேன், நெருப்புல விழுவேன். டே அம்மா சொல்றேன்டா, பேச்ச கேளு. அப்ப என்ன சொன்னா தெரியுமா? இந்த அம்மா பேச்ச கேட்கறது அப்பா பேச்ச கேட்கறதுங்கிறதுக்கு நல்ல பிள்ளையா நீ பெத்தது ராமனை மட்டும்தான், நாங்கள்லாம் கேட்க மாட்டோம். எனக்கு ராமன் கொடுத்த சத்தியத்தின்படி 14 வருஷத்துல வரல, அப்ப நான் சுயநலமா ஆட்சியில் ஆசையா இருக்கிறேன்னு அவர் நினைச்சுட்டாருன்னு அர்த்தம். நான் இந்த அவமானத்தை தாங்க மாட்டேன், நெருப்புல விழுவேன்னா. நெருப்பு தக தக தகன்னு எரியுது. பரதன் நெருப்புல விழறதுக்கு சுத்தி வந்த போது அனுப்பிய ஆஞ்சநேய சுவாமி வந்தார். எரியை கரியாக்கினார்னா கம்பன். 2 அர்த்தம். எரிய அவிச்சுட்டார், கரியா போச்சு. தமிழ்ல கரினா சாட்சின்னு அர்த்தம். ராமன் வருகிறார், சத்தியம்னு நெருப்பு அனுப்பிச்சுட்டாரா, அதை சாட்சி ஆக்கினாராம். எரியை கரியாக்கினார் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி நல்ல வேளை பரதன் நெருப்புல விழாம தச்சான். இப்ப பாருங்க,
சுக்ரீவனை காப்பாற்றியவர் ஆஞ்சநேயர், லக்ஷ்மணனை காப்பாற்றியவர் ஆஞ்சநேயர், சீத்தம்மாவை காப்பாற்றியவர் ஆஞ்சநேயர், பரதனை காப்பாற்றியவர் ஆஞ்சநேயர். இதுல யாருக்கு என்ன துன்பம் வந்திருந்தாலும் ராமன் தன்னை இழக்கணும்னு முடிவு பண்ணிருப்பார். இப்படி சீத்தையை காத்து, லக்ஷ்மணனை காத்து, பரதனை காத்து, அதன் மூலம் ராமனையே காத்தவர் ஆஞ்சநேயர். அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டார? சீத்தம்மாவை காப்பாத்தி, ராமனை காப்பாத்தி, லக்ஷ்மணனை காப்பாத்தி, பரதனை காப்பாத்தி, அந்த நால்வரையும் காப்பாத்தி அந்த வள்ளல் நம்மளை காப்பாத்தாம விட்டுருவார? அப்ப எல்லாரையும் காப்பாற்றுகிற கருணை கடல் அவர். அவர் செஞ்ச உதவி உபகாரம் சாதாரணமான வார்த்தைகளில் அடங்கக்கூடியதே அல்ல. இவ்வளவு மேன்மையானவர். இன்னொருடைய பெருமைகளை சொன்னா மணிக்கணக்கா சொல்லலாம். ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் வருகிற ஒருவர் உண்டுன்னு சொன்னா ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். அதுல ஒருவர் ஆஞ்சநேயர். தியாக பிரம்மம் கூட தம்முடைய கீர்த்தனையில ஒரு நயம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பகவத்கீதை யாருக்கு சொன்னார்? கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு. ஆனா அந்த பயலுக்கு சரியா விளங்கல. அவனுக்கு அவ்வளவு பத்தாது. கிருஷ்ணன் ஸ்ட்ரெயிட்டா இருந்து 18 அத்தியாயத்தையும் அவனுக்கு சொல்லி ஒரு மாதிரி 700 ஸ்லோகம் கஷ்டப்பட்டு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது. அவனுக்கு புரியலங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா 18வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா? என்னன்னா, அதெல்லாம் சரி கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ணணும்னா, இதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தார் அவரு. எல்லாம் முடிச்சு அதெல்லாம் சரி, அதான் அப்படியே இருக்கட்டும், இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லுன்ட்டான். என்ன போச்சு? இவ்வளவு நேரம் சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி தான் விளங்கி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா யாருக்குடா விளங்கித்துன்னா, அவர் கீதை சொன்ன போது யாருக்கு விளங்கியதுன்னா, கொடியில் கூத்தாடிய ஆஞ்சநேயா உனக்கல்லவா புரிந்தது அப்படின்னு தியாக பிரம்மம் பாடுறது போதுமா? ஏன்னா அந்த கொடியில கூத்தாடிட்டு ஒரு ஆஞ்சநேயர் இல்லையா, அவர் உன்னிப்பா கீதையை கேட்டாரா, சந்தோஷப்பட்டாரா? அப்ப சொன்ன அர்ஜுனனுக்கு புரியல, கொடியில் கூத்தாடிய ஆஞ்சநேயனுக்கு புரிந்ததுன்னு ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடுகிறார் தியாக பிரம்மம். இப்படி எத்தனையோ இலக்கியங்கள்ல எத்தனையோ மேன்மை. உங்களுக்கு தெரியும், பாரத கதையில பலவானாகிய பீமனும் ஆஞ்சநேயனும் சந்திக்கிறதா ஒரு காட்சி. ரொம்ப பலசாலி பீமன். அந்த பீமன் இப்படி வர்றான், மனைவிக்காக பூ பறிக்கிறதுக்காக போறான். அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் மனைவிக்கு பூ பறிக்கணுங்கிற ஒரு மென்மை அவங்கிட்ட இருக்கு. ஒரு பெரிய பண்பு தானே. முரட்டு பையன் இல்ல. முரட்டு பையன் இருந்தா மனைவிக்கு பூ வாங்க போவானா? ரொம்ப அன்புள்ளவன் அர்த்தம். உடம்புதான் முரடு, மனசு ரொம்ப சாஃப்ட் பீமனுக்கு. பூ பறிக்க வந்தான். ஆஞ்சநேய சுவாமி அந்த கதலி வனத்துல இப்படி வாழை நீட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இவன் வந்தவன் பீமன் அங்கேருந்து இப்படி பார்த்தான். ஒரு மரியாதை, ஒரு வயதான குரங்கு உட்கார்ந்து இருக்கு, நாம தாண்டி போக கூடாது, அது மரபுக்கு விரோதம். கிழக்குரங்கே நகர்ந்து உட்காரணும். அவருடைய கண்ணை திறந்து இப்படியும் பார்த்தது. நீதான் சொல்லும் போதே கிழக்குரங்குன்னு சொல்றியே, அப்ப கிழம்னு சொன்னா நகர முடியலன்னு தானே அர்த்தம். உனக்கே தெரியறது இல்லையா கிழக்குரங்கேன்னு சொல்ற இல்லையா? என்னால நகர முடியல, முடிஞ்சா வாழை நகர்த்துட்டு நீ வேணா போ. அதுக்கு பீமன் சொன்ன பதில் தான் ரொம்ப டாப். எங்க ஆஞ்சநேய அண்ணா கடல் தாண்டியதுக்கு அப்புறம் எல்லா குரங்குமே தன்னை ஆஞ்சநேயரா நினைச்சுட்டு எல்லாமே ரொம்ப அல்டிக்கர் அப்படின்னா. அப்பா பெரியவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னவோ வாழை நகர்த்துறது பெரிய கஷ்டமோ அப்படின்னு வாழை அசைச்சு 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 பார்த்தா நகர்த்த முடியலேன்னு பாரதத்துல அந்த கதை வருது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அனுமனும் வாயுவின் புத்திரன், பீமனும் வாயுவின் புத்திரன், 2 பேர் தான் பலசாலி. ராமாயணத்துல ஆஞ்சநேயர் பலசாலி, பாரதத்துல பீமன் பலசாலி. அப்போ வாயுவின் புத்திரன் பலசாலியா இருக்கிறான்னு ஒரு கருத்து இருக்கு. அது என்ன? நீங்க அந்த யோக சாஸ்திரத்துக்கு போகணும். இந்த மூச்சை அடக்கி பிராணாயாமம் பண்ணுகிறவர்கள் பலசாலியா இருப்பாரு. நான் அதைத்தான் வாயு புத்திரன் முதல்ல ஆரம்பிச்சேன். டெய்லி பிராணாயாமம் பண்ணி மூச்சு காத்த உள்ள வச்சு கரெக்டா இன்ஹேல் பண்ணி கரெக்டா எக்ஸல் விட்டு உள்ள நிறுத்துறபடி நிறுத்தினா பூரகம் ரேச்சகம் கும்பகம் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தா ஆரோக்கியமா இருப்பாரு. அவங்களுக்கு இருக்கிற பலம் வேற யாருக்கும் இருக்காது. ஏன்னா காற்று தான் பலமே. எப்படி சார் தெரியும் காத்து தான் பலம்ங்கிறது எப்படின்னா, 75 கிலோ சக்கரை மூட்டை அதை தொழிலாளர் தோழர் தூக்குற போது என்ன பண்ணுவாரு, அப்படி மூச்சு அடக்கி காத்த உள்ள வச்சுக்கிட்டு அந்த மூட்டையை அப்படி தூக்கி தோள் மேல வைப்பார். யார்கிட்டையும் பேச மாட்டாரு. நேரா கொண்டு போய் மூட்டையை தள்ளிட்டு ஹான்னு ஒரு பெருமூச்சு விடுவார். என்ன அர்த்தம்னா,
75 கிலோவை அவர் தூக்கல, அவருக்கு உள்ள இருந்த காத்து தூக்குச்சு. அந்த தம் பிடிச்சு தூக்குவாங்க, பெரிய வெயிட்டா இருக்கிற விஷயத்தை தூக்குவாங்க. லாரி ஓடுற போது நீங்க பாக்குறீங்க டன் டன்னா இரும்பு ஏற்றிருக்கா. அவ்வளவு வெயிட் எது? லாரி. லாரியோட வீல், டயர், அது இருக்கிற டியூப், டியூபுக்குள்ள இருக்கிற காத்து தான் டன் டன்னா இருக்கிற இரும்பை தாங்கி கொண்டு ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. காத்துக்கு இருக்கிற பலம் உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது. அப்படி மூச்சு காத்த உள்ள வச்சு பிராணாயாமம் பண்ணுகிற வாயுவின் புத்திரர்கள் பலசாலியாக இருப்பார்கள். அதனாலதான் பாரதத்தில் பீமன் பலசாலி, ராமாயணத்தில் ஆஞ்சநேயன் பலசாலி. வாயுவை சேமித்து புத்திரராய் இருப்பவர்கள் பலசாலியாக இருப்பார். இதுல பீமனை விட அனுமன் பலசாலின்னு கதை வர்றது இது நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு தலைமுறை மூத்தவர் ஆஞ்சநேயர், வயசான வாளுக்கு பலம் குறைஞ்சிருக்கும். பீமன் தான் இளமையானவன், அவன் தான் பலசாலியா இருக்கணும். ஆனா பீமனால ஆஞ்சநேயர் வாழ அசைக்க முடியலன்னு கதை வருது. இப்ப கதைப்படி பார்த்தா வயசானவர் ஆஞ்சநேயர், இளமையான பீமனுக்கு பலம் இல்லை. ரெண்டு பேரும் பலசாலி, அதுல அதீத பலசாலி ஆஞ்சநேயர். ஏன் தெரியுமா? பீமன் என்ன இருந்தாலும் இல்லறத்தில் ஈடுபட்டவன், ஆஞ்சநேயன் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் உடையவன். பிரம்மச்சாரிகள் இல்லறத்தாரை விட பலசாலி. பிரம்மச்சரியம் கிரகஸ்தத்தில் இருக்கிறவனை விட ஆச்சரியமான சக்தியையும் பலத்தையும் ஒருவனுக்கு தருகிறது. விவேகானந்தர் எப்படி இவ்வளவு சாதிக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? 39 வயசுக்குள்ள உலகத்தை ஒரு கலக்கிட்டாரு. எப்படி முடிஞ்சது? ஆதிசங்கர பகவத் பாதாள் அவ்வளவு இளமையான வயதுல உலகத்தை ஒரு கலக்கினாரு. எப்படி முடிஞ்சது? பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவர்கள் அசாத்தியமான ஆற்றலையும் சக்தியையும் பெறுகிறார்கள். அந்த ஒரு தாற்பயத்தை அந்த கதைக்குள்ள கொண்டு போய் வைத்திருக்கிறார். அப்போ பலசாலியாக இருக்கிற, மிகுந்த பலசாலியாக இருக்கிற பீமனை விட இல்லறத்தில் ஈடுபடாத ஆஞ்சநேயன் பலசாலியாக இருக்கிறார். பிரம்மச்சரியம் பலம் தருகிறார். நான் முதல்ல ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்குரிய விளக்கம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். என்ன அது? அதாவது ஒரு தலைவனுக்குரிய தகுதி ஆஞ்சநேயனுக்கு இருந்தா கூட தன்னை தலைவனா காமிச்சுக்கல, ராமனை தலைவனாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ராமன் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார்னு சொன்ன. என்ன பரிசு? ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த ராமர் பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே, ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பரிசு கொடுக்கணும். எல்லாருக்கும் வரிசையா பரிசு கொடுக்கணும். அப்படி பரிசு கொடுக்கிற போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பரிசு கொடுக்கிற போது முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டார். அங்க இருந்தவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். என்ன? ஆஞ்சநேயர் ராமனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறார், அனுமனுக்கு என்ன பரிசு கொடுப்பார் அப்படின்னு, என்ன பரிசு கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் திகைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கம்பன் படைக்கிற ராமாயணத்துல எப்படி வர்றதுன்னு கேட்டா, ராமர் அனுமனை பார்த்து இப்படின்னாராம், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இப்படின்னார். உடனே ஆஞ்சநேயர் வழக்கமான பயபக்தியோட ராமனை கைகள்ல குவித்தபடி, கண்ணீர் விட்டபடி, அந்த ரோமம் எல்லாம் புலகாங்கீதம் எய்து அப்படி ராமன் பக்கத்துல போய் பக்தியா நிற்கிறார் ஆஞ்சநேயர். சிம்மாசனத்திலேருந்து ராமர் எழுந்திருச்சு நின்னார். சிம்மாசனத்திலேருந்து எந்திரிச்சு நின்னார். எப்பவுமே நீ கொடுத்து நான் வாங்கினதாத்தான் வரலாறே ஒழிய நான் கொடுத்து நீ வாங்குறதுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாமே நீ கொடுத்தது, இவ்வளவு பெரிய வாழ்க்கை எல்லாமே நீ கொடுத்தது, அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கட்டும். எல்லாமே நீ கொடுத்ததாவே இருக்கட்டும், நான் உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு. இத ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லணுமா? அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார் மூணாவதா. என்னன்னா, நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணின, இன்னும் ஒரு உதவி பண்ணுவியா? எவ்வளவோ உதவி பண்ணினே, இன்னும் ஒரு உதவி பண்ணுவியா? ஆஞ்சநேயருக்கு எப்படி இருக்கும்? கட்டளை இடுங்கள், நான் செய்கிறேன். என்கிட்ட இப்படி பேசக்கூடாது சுவாமி, என்ன செய்யணும் உத்தரவு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நீ உன்னுடைய பலமான போர் உதவிய பெரிய தோள்களால என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கோயே. ஏன் சம்பிரதாயம் எப்படின்னா, பெரியவங்க தான் சின்னவங்களை தழுவணும்னு ஒரு மரபு இருக்கு. நான் உன்னை தழுவுனா நான் பெரியவன், நீ சின்னவன் ஆயிடுவேன். என்னை சின்னவனாக்கி நீ பெரியவனாக என்னை தழுவிக்கொள் என்று ராமர் கேட்டார் அப்படின்னு வருது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பேர் உதவி யான் செய்ய பிரிதி இல்லை, பைம்பூன் போர் உதவிய தின் தோள்களால், போர் உதவிய தின் தோள்களால் பொருந்துர புல்லுதி மாருதி என்றார். ஏன்னா ஒரு குழந்தை வந்து அப்படி உச்சி மோந்து நம்ம கட்டி தழுவோம். கட்டி அணைக்கிறவர்கள் பெரியவர்கள், அணைக்கப்படுகிறவர்கள் சிறியவர்கள். நான் உன்னை கட்டி தழுவிட்டா
நீ சின்னவனா போயிடுவே, நான் பெரியவனா போயிடுவேன், அப்படி ஒரு நடக்க கூடாது. நீ பெரியவனாக இருந்து என்னை கட்டி தழுவ வேண்டும் என்று சொன்ன போது ராமனுடைய உத்தரவுக்காக ஆஞ்சநேயன் அந்த க்ஷணத்தில் ராமனை விட பெரியவனாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டான். நீங்க அது யாருக்கு மனசே வராது. அது எப்படி இருக்க முடியும்? நான் அவரை விட பெரிய ஆளா என்ன காமிச்சுக்கிறதா? அகங்காரம் இல்ல. இது ராமனுக்கு இஷ்டம்னு சொன்னா நான் எவ்வளவுனாலும் தாழ்ந்தும் போவேன். நான் ஒசரமா இருக்கிறது இஷ்டம்னா ஒசந்தும் இருப்பேன். இதுதான் ஆச்சரியமான குணம். எனக்கு சந்தோஷம் அவர் லட்சியம்தான். ராமானுஜருடைய வாழ்க்கையில் அப்படி வரும். ராமானுஜர் பெரிய நிலையில இருந்தவர். அவருடைய குரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர். ஒரு தடவை ராமானுஜரை பார்த்தவர் ஒரு மனோ நிலையில பட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். பெரிய நம்பிகள் பெரியவர், ராமானுஜர் அவர்கிட்ட பாடம் கேட்டவர். ஆனா பெரிய நம்பிகள் நமஸ்காரம் பண்ண போது ராமானுஜர் பேசாம இருந்தார். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவரை விட இவரை நமஸ்காரம் பண்றது இவர் ஏத்துக்கிறாருன்னா இவருக்கும் கர்வம் இருக்குமோ? இதான ஹியூமன் டெண்டன்சி. அதுக்கு உடையவர் பதில் சொன்னார் பாருங்க. ஒரு பதில் என்ன? அவர் என்ன பார்க்கிற போது நான்கிற எண்ணத்துல நமஸ்காரம் பண்ணல, அவருடைய குருவாகிய ஆள வந்தார பார்த்த எண்ணத்துல நமஸ்காரம் பண்ற. நான் பண்ணாதீங்கன்னு தடுத்தா ஆள வந்தாருடைய அனுபவம் அவருக்கு கட்டுவிடும். அவர் தன்னுடைய குருவா நினைச்சு பண்ற, இல்ல நான் சின்னவன் என்ன பண்ணாதீங்கோ அப்படின்ட்டா அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த அனுபவம் வீணாப்பள். அப்ப உடையவருடைய எண்ணம் என்னன்னா பெரிய நம்பிகளுடைய திருப்தியே தன்னுடைய திருப்தி. அது மாதிரி ஆஞ்சநேயன் பாருங்க, நீ என்னை விட பெரியவனா இரு அப்படின்னு ராமன் சொன்ன போது இருக தழுவி, ராமனை இருக தழுவி அவன் விருப்பப்படி அவனை விட பெரியவனாகவும் இருக்க சம்மதித்தாரே, அதுதான் ஆஞ்சநேயனுடைய பக்தியின் உச்சகட்டம். அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே அவரை வணங்குகிற அத்தனை பேருக்கும் புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் ஆற்றலும் விழிப்பும் வாழ்வின் அத்தனை பொருளும் சேரும் அனுமனை நினைப்பவர்க்கே. இந்த புத்திர் பலம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய அருமையான தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த பாட்டு. நாராயண பாரதி அப்படிங்கிற ஒரு பெரியவர் பண்ணின பாட்டு. புத்தியும் பலமும் தூய புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோய் இல்லா வாழ்வும் உத்தம ஞான சொல்லின் ஆற்றலும் விழிப்பும் வாழ்வின் அத்தனை பொருளும் சேரும் அனுமனை நினைப்பவர்க்கே என்கிற அந்த வாழ்த்துக்களை சொல்லி அந்த அனுமனுடைய கருணையினால் உங்கள் அனைவருக்கும் நன்மை அமையட்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வணக்கம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.